முக்கிய செய்தி புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆன அன்று கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகை உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு பிணை வழங்கி நம்பள்ளி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. 1 லட்சம் ரூபாய் பிணை தொகை வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இடைக்கால ஜாமீனில் உள்ள அல்லு அர்ஜுனுக்கு தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. புஷ்பா 2 திரைப்பட ரிலீஸ் அன்று கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுன் தற்காலிக ஜாமீன் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. புஷ்பா 2 திரைப்படம் ரிலீஸ் ஆன அன்று ரசிகை ஒருவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து இந்த வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் முதலில் இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பிணை தொகையாக 1 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இடைக்கால ஜாமீனில் உள்ள அல்லு அர்ஜுனுக்கு தற்போது பிணையுடன் கூடிய ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. 1 லட்சம் ரூபாய் பிணை தொகையாக செலுத்தி ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்க கேட்கலாம். ஜியோபாரதி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். குறிப்பிட்டு டிசம்பர் முதல் வார காலகட்டங்களில் இந்த புஷ்பா 2 படத்தினுடைய சிறப்பு காட்சிகள் திரையிடப்பட்டிருந்துச்சு. அதுல பல ரசிகர்கள் அந்த படத்தை காண வந்திருந்த நிலையில அல்லு அர்ஜுன் அவர்களும் ரசிகர்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கு அவருடன் இணைந்து அந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்திருந்தாரு. அப்போது ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலின் காரணமாக அல்லு அர்ஜுனுடைய ரசிகை உயிரிழந்திருந்தாங்க. அது தொடர்பாக தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியினுடைய கருத்து, அதன் பிறகு அதற்கு குறிப்பிட்ட அல்லு அர்ஜுன் அளித்திருந்த பேட்டி எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இந்த நிலையில விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அல்லு அர்ஜுன் குறிப்பிட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுக்கு பிறகாக ஒரு நாள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு. அதன் பிறகுதான் இதுல என்ன எத்தகைய ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, என்ன மாதிரி குறிப்பிட்ட தெலுங்கு நடிகர்கள் ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த நிலையில தற்போது அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு நலம்பள்ளி நீதிமன்றம் இந்த பிணையானது கொடுத்துருக்காங்க. முன்பு இந்த செக்யூரிட்டி உள்ளிட்ட விஷயங்கள் குறிப்பிட்ட நிலையில தற்போது அவருக்கு அந்த பிணையானது வழங்கப்பட்டிருக்கு. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜியோபாரதி.